ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. 4 புருஷார்த்தங்களையும் நன்னாக விளக்கக்கூடியது ராமச்சரித்தம் என்று சொல்லக்கூடியதான ராமாயணமே ஆகும். அந்த ராமாயணம் வால்மீகி பகவானாலே நாரதரிடத்திலிருந்து கேட்டு பின்னே அவருடைய அனுகிரகத்தாலேயும் எம்பெருமானுடைய பரிபூர்ண கிருபையாலேயும் வால்மீகி ராமாயணம் என்று இயற்றப்பட்டு லோகம் முழுவதும் இன்னும் நாம் கொண்டாடும்படியாகவும் அனுபவிக்கும்படியாகவும் இருக்கின்றது. அதிலே ஒரு சம்பவம், ராவண வதத்துக்கு பின்னே விபீஷணன் ராமனிடத்திலே இலங்கையிலே சில காலம் தங்கி போக வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றான். ஆனால் அவரோ 14 ஆண்டுகள் நிறைவு பெற்றதே, பரதாழ்வாருக்கு கொடுத்த வாக்குப்படிக்கு உடனே திரும்ப வேண்டும் அப்படின்னு அவசரமாக அயோத்திக்கு மீண்டும் திரும்புகின்றார். ராமாயண இந்த காவியத்திலே ராமன் எம்பெருமான் சரணாகதி செய்த பாகவதர்களுக்கும் உத்தமர்களுக்கும் ஒரு ஊரும் இடையே ஏற்படாதபடிக்கு ரட்சிக்கின்றான், ரட்சித்திருக்கிறான். சுக்ரீவன் ராவணனை கண்டவுடன் அவனோடு மோதி வெற்றி கண்ட பொழுது அவனுக்கு ஒரு சிறு காயம் கூட ஏற்பட்டு விடாதே என்று மிகவும் பதறினாராம். சீதையை மீட்பதை கூட தூசியாக கருதினார் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படி விபீஷண சரணாகதியின் போதும் கூட தன்னை அடைக்கலம் அடைந்தவனை காப்பதிலே அவனது சூழ்ச்சியால் தான் இறந்து போக நேரிட்டாலும் கூட இன்னும் போய் நாளை வா அப்படின்னு சொன்னாரே. பரதன் சகோதரனாக மட்டுமல்ல பாகவத உத்தமனாக வாழ்ந்து கொண்டிருக்கான். அதனாலே அவனுக்கு கொடுத்ததான 14 ஆண்டுகள் கழித்து மீண்டும் திரும்பி வருவேன்னு சொன்னதற்காக அவன் காத்து கொண்டிருக்கான். இப்பொழுது ராமன் தாமதம் செய்தால் அவன் உயிர் பிரிவதுங்கிறது நிச்சயம். அதனால இப்போ பரதனுக்கு ஒரு ஊர் ஏற்படாதபடிக்கு அவனை ரட்சிக்க வேண்டும் என்பதனாலே விரைவாக புஷ்பக விமானத்திலே அயோத்திக்கு மிகவும் விரைவாக செல்கின்றார். அப்போ இலங்கையிலிருந்து திரும்பி வரும் பொழுது சேது அப்படின்னு சொல்லக்கூடியதான க்ஷேத்திரம், புல்லானி க்ஷேத்திரம், புல்லனை க்ஷேத்திரம், திருப்புல்லாரி அப்படின்னு சொல்லக்கூடியதான க்ஷேத்திரத்துல இறங்கவோ தங்கவோ அங்கே சீதையோடு சேர்ந்திருந்து அனுபவிக்கவோ இப்போ அவகாசம் கிடையாது. புஷ்பக விமானத்துல அயோத்தியிலே திரும்பி ராமர் பரத்வாஜர் ஆசிரமத்துல வந்து தங்குகின்றார். ஆனா சில சரித்திரங்கள்லாம் என்ன சொல்றது, ராமன் இலங்கையிலிருந்து கிளம்பினான், சேத்துவிலே தங்கினான் அப்படின்னு எல்லாம் ஆதி காவியத்திலே உண்டு அப்படின்னு எல்லாம் சொல்றார்கள். எந்த ராமாயணத்திலேயுமே இது கிடையாது. அப்ப வானரர்களும் ராட்சசர்களும் விபீஷணனும் கைகூப்பி நின்று புஷ்பக விமானத்திலே ராமரோடு சேர்ந்து வர இருக்க அவர்களையும் ராமர் ஏத்துக்கொண்டு புஷ்பக விமானத்திலே புறப்பட்டு செல்கின்றார். அந்த புஷ்பக விமானமோ சீறி பாயும்படியாக, காற்று எப்படி அதி வேகமாக செல்லுமோ அந்த வேகத்தை காட்டிலும் மகா மேகத்தை போல மிகவும் வேகமாக பறந்து சென்றது. 4 பக்கங்களிலும் சுத்தி பார்த்து கொண்டே சீதை தன் மடியிலே அமர்த்தி வைத்துக் கொண்டு இந்த க்ஷேத்திரத்தை பற்றி சொல்லிக் கொண்டே வரார். வர்ணனை எல்லாம் சொல்றார். விபீஷணன் சரணடைந்த இடம் இதுதான், கிஷ்கிந்தை, ரிஷ்யமுக பர்வதம், பம்பா நதி, சபரி ஆசிரமம், பஞ்சவட்டி, கோதாவரி நதி, அகஸ்தியர் ஆசிரமம், அனுசூயா அனுகிரகித்த இடம் அப்படின்னு எல்லாம் சித்திரக்கூடம் அடைந்த பின்பு இப்படி வந்து சொல்லிக்கொண்டே வரார். இதுல ராமர் சீதைக்கு வர்ணித்து வரும் பொழுது சேதுவை வர்ணிக்கிறார். அந்த கட்டம் இப்போ இன்றைக்கு நாம் அனுபவிக்கிறது அதுதான், முக்கியமாக அனுபவிக்க போறது அது. பல வர்ணனைகள் சேதுவை வர்ணிக்கும் பொழுது சொல்றார், அத்ரபூர்வம் மகாதேவக பிரசாதம் அகரோத் பிரபு அப்படின்னு வர்ணிப்பதாக வால்மீகி ராமாயணத்திலே இருக்கு. அப்ப என்ன சொல்றாருன்னா மகாதேவன் அப்படிங்கிறார். மகாதேவனுடைய அனுகிரகம் இங்கு கிடைத்தது. இந்த இடத்தில் தான் மகாதேவர் எனக்கு அனுகிரகம் பண்ணார் அப்படின்னு சொல்றார். இந்த ஸ்லோகத்துக்கு அதுதான் அர்த்தம். அத்திரபூர்வம் மகாதேவக பிரசாதம் அகரோத் பிரபுனா மகாதேவருடைய பிரசாதம் இங்கே கிடைத்தது அப்படின்னு சொல்றார். சேது வர்ணிக்கும் பொழுது மகாதேவன்கிற சொல் யாரை குறிக்கும்? பரமசிவன் அப்படின்னு சொல்லுவார்கள். ஒரு சாரார் அப்படி சொல்லுவார்கள், ஒரு சாரார் வருணனை குறிக்கிறது அப்படின்னு சொல்லுவார்கள். இங்க சில 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 மனிதர்கள்
சில காவியங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கு, இப்படி பிரமாணங்கள்லாம் உண்டு அப்படின்னு எதிர்வாதம் செய்பவர்களும் உண்டு. லிங்க பிரதிஷ்டை செய்தார், பூஜை செய்தார், லிங்கத்தை பூஜை செய்தார் அப்படின்னு எல்லாம் சொல்றது. அப்ப அதுக்குத்தான் இங்கே பதில் சொல்றார். பரமசிவனை அந்த சொல் குறிப்பதாக கொண்டாலும் சேதுவை கடக்கும் முன்பு பூஜை செய்தார் அப்படின்னா சீதையோடு சேர்ந்து பூஜை செய்ததாக கொள்ள வேண்டும். அப்படின்னா அந்த பரமசிவனை குறிப்பதுங்கிற சொல் எடுபடாது. இப்ப ராவணனை சம்ஹாரம் செய்வதற்கு முன்னே தோஷம் ஏற்பட்டதான்னா அப்படியும் இங்கே தெரியவில்லை. சரி, அதற்கு முன்கூட்டியே வழிபட்டதாக இங்கே சொல்றாரான்னா அதுக்கும் வழி இல்லை. ஆக பிரம்மஹத்தி தோஷம் நீங்க சீதையோடு சேர்ந்து லிங்க பிரதிஷ்டை பண்ணி இவர் பூஜை செய்தாரான்னா அப்படியும் எந்தவித மார்க்கமும் தெரியவே இல்லை அப்படின்னு சொல்றார். அப்ப ராமர் சீதையிடத்திலே இந்த சேது வர்ணனையை விவரிக்கும் பொழுது நடந்ததை பரிபூர்ணமா சொல்றார். இலங்கை தொடங்கி சேது பரியந்தம் வரைக்கும் சொல்லிவிட்டு இந்த இடத்தில் தர்பசயன ஸ்தானத்தை குறிப்பிடுகின்றார். தர்பசயன ராமர் அப்படின்னு இன்னைக்கும் நாம் சென்றால் எம்பெருமானை அங்கே சேவிக்கலாம். திருப்புல்லடை கஷேத்திரம், புல்லாரண்ய கஷேத்திரம் அப்படின்னு சொல்றோம். புல்லாரண்யம்னா என்னது? புல் அப்படின்னாலே தர்பைன்னு குறிக்கக்கூடியது. ஆரண்யம்னா காடு போலே பரவி கிடந்த இடம் தர்பையே. அப்படி தர்ப சயனம், அந்த தர்பத்தையே சயனமாக இட்டுக் கொண்டிருக்கார் தர்பத்திலேயே. இப்படி பல சயனங்கள் உண்டு. புஜங்க சயனம், ஸ்தல சயனம், இப்போ தர்ப சயனம். அப்படி இந்த தர்பஸ்தயன ஸ்தானத்தை குறிப்பிடுகின்றார். மகாதேவ சப்தார்த்த விளக்கம். இந்த விளக்கத்துக்கு நாம் சதாபிஷேக கோவிந்த நரசிம்மாச்சாரியார் சுவாமிகளினுடைய உரையை எடுத்து இன்று நாம் இங்கே அனுபவிக்க இருக்கின்றோம். இந்த சப்தத்துக்கு வர்ணனையை, விவரணையை. அப்ப மகாதேவன் அப்படிங்கிற சொல் வருணனைத்தான் குறிப்பிடுகின்றது அப்படின்னு சுவாமி இங்கே சாதிக்கின்றார். அத்திரபூர்வ மகாதேவக பிரசாதம் அகரோத் பிரபு அப்படின்னா இங்குதான் முன்பு மகாதேவனான பிரபு எனக்கு அனுகிரகம் பண்ணினார்ங்கிறது தான் ராமருடைய கூற்று. அப்போ இந்த மகாதேவன் அப்படிங்கிறது சமுத்திரராஜனையே குறிப்பிடப்படுகின்றது அப்படின்னு சொல்றார். சமுத்திரத்துல அணை கட்ட வேண்டும் அப்படின்னு சமுத்திரராஜனை நோக்கி இங்கே ராமன் எம்பெருமான் காத்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே விபீஷணனுடைய வார்த்தைப்படிக்கு பெருமாள் 3 நாட்கள் தரையிலே தர்பையை பரப்பிக் கொண்டு படுத்திருந்தார். அதனால்தான் தர்ப சயனம் அப்படின்னு தர்பையை பரப்பிக்கொண்டு அதிலே படுத்திருக்கார் 3 நாட்கள். உண்ண உணவு எதுவும் ஆகாரம் இல்லாமல் 3 நாட்கள் அப்படியே படுத்துக் கொண்டிருக்கார். அப்போ இது ராமன் சமுத்திரராஜனை குறித்து செய்த சரணாகதி. சமுத்திரராஜன் ராமனிடத்திலே செய்வதற்கு முன்பு சமுத்திரராஜனை குறித்து ராமன் செய்த சரணாகதியாகும். ராகவன் சரணாகதி பண்ணியும் சமுத்திரராஜனானவன் வரவில்லை. அவன்தான் வருணன்னு சொன்னோம், அவன் வரவில்லை. பெருமாள் அதனாலே கோபம் கொண்டு சாப்பவாடையின்னு பிரம்மாஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு வா லக்ஷ்மணா, இந்த பிரம்மாஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு வா, இந்த அஸ்திரத்தாலேயே இந்த சமுத்திரத்தையே வத்த செய்து விடுகின்றேன். ஒரே அஸ்திரம், வத்த செய்து விடுகின்றேன். இந்த வானரங்கள்லாம் நடந்தே செல்லட்டும் இலங்கைக்கு அப்படின்னு கோபத்தை தொடுக்க சமுத்திரராஜன் உடனே பத்திரிகைகளோடு வந்து சரணம் அடைகின்றார். சமுத்திரராஜ சரணாகதி. அப்படி தன் மீது அணை கட்ட ஒப்பும் கொள்கின்றான். பெருமாள் யாரிடமும் குத்தம் காண்பது அப்படிங்கிற தன்மையே அவரிடத்திலே கிடையாது. அதனாலே சீதா பிராட்டிக்கு சொல்லும் பொழுது சமுத்திரராஜனை என்ன சொல்றார்? பிரபு அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். பிரபு அப்படின்னும் அவன் வெறும் தேவன் கிடையாது, அவன் மகா தேவனானவன். எனக்கு அணை கட்ட வழிகாட்டி கொடுத்தான், அப்படி பெரிய அனுகிரகத்தை செய்தான். அதனால இங்க என்ன சொல்றார்? அத்திரபூர்வ மகாதேவக பிரசாதம் அகரோத் பிரபு அப்படின்னு மகா பிரசாதம் மகாதேவனிடத்திலிருந்து கிடைத்தது அப்படின்னு சொல்றார். இப்படி இந்த கருத்தை தான் நரசிம்மாச்சாரியார் சுவாமி இந்த சப்தத்திற்கு நமக்கு பொருளாக காட்டுகின்றார். அப்போ பல கூத்துக்கள் உண்டு. அடியனிடத்துல இன்னும் ஒரு வைஷ்ணவர் கேட்டது, சேது அணை கட்டும் பொழுது பரமசிவனை வழிபட்டார்கள், லிங்க பிரதிஷ்டை பண்ணினார்கள், அதுதான் இந்த இடம் அப்படின்னு சொல்றது எல்லாமே ஒன்றுமே கிடையாது. சேது நிர்மாணத்தை குறித்து சொல்றதுக்கு இங்க சிவனை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நன்னாக நாம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கே புலன்படும். சேது நிர்மாணத்திற்கு சிவனை எதற்காக இங்கே பூஜை செய்ய வேண்டும்? வழிபட்டிருக்க முடியாது. ஏனெனில் சேது நிர்மாணம் அப்படிங்கிறது சமுத்திரம் தான், சமுத்திரத்திலே செய்யக்கூடியது. சமுத்திரத்துக்கும் இங்க சிவனுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் கிடையாது. ஆகவே சமுத்திரத்தை கடக்க அணை கட்டும் பொழுதோ
சிவ ஆராதனமோ சிவ அனுகிரகமோ ஏற்பட வாய்ப்பே கிடையாது. சமுத்திரத்திற்குரிய கடவுளான வருணனைத்தான் நாம் வழிபட வேண்டும். சமுத்திரத்துக்கு உரிய தேவதை யாரு? இப்ப வருணனான சமுத்திரராஜன், அவனைத்தான் வழிபட வேண்டும். அதனால அவரையே வழிபட்டு உதவி பெற்று அணை கட்டினார், அவனிடத்திலே அனுகிரகம் பெற்றார், மகா பிரசாதம் பெற்றார் அப்படின்னு சொல்றோம். அதனாலே இந்த ராமாயணத்திலே லிங்க பிரதிஷ்டை பண்ணினது, இன்னும் சிவாராதனை நடந்தது, இன்னும் சிவ அனுகிரகம் பெற்றது, அதனாலே மகாதேவக மகா பிரசாதம் அப்படின்னு ராமரே சொன்னார் அப்படிங்கறதுக்கு வழி இல்லை. வால்மீகி ராமாயணத்திலேயுமே இந்த இது போல இருக்கக்கூடியதான வார்த்தைகளோ இந்த சரித்திரங்களோ ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்றார். வால்மீகி ராமாயணத்தை ஒட்டிதான் கம்பரும் தன்னுடைய ராமாயணத்திலே சாதித்திருக்கிறார். கம்ப ராமாயணத்திலே அதிலேயும் இங்கே சொல்றார், சேதுவை வர்ணிக்கும் பொழுது ராமன் பாதகம் அனைத்தும் வந்து நோக்கிய பொழுதே 100 சேதுவை நீயும் நோக்காய் அப்படின்னு சீதா தேவியை பார்த்து சொல்றார். சேதுவை தர்சிக்கும்படிக்கு சொல்றாராம். அப்ப இந்த சேதுவை போல தானும் புனிதம் அடைய வேண்டும் அப்படின்னு கங்கை தவம் கிடக்கிறாள். கங்கையானவள் சேது இவ்வளவு புண்ணியம் பெற்றதே, அதுபோல நானும் புண்ணியம் பெற வேண்டும் அப்படின்னு வர்ணிக்க இவள் காத்து கிடக்கிறாள் அப்படின்னு கங்கையானவளை இங்கே வர்ணிக்கிறார். ஆக கம்பராமாயணத்திலேயுமே இந்த மகாதேவன்கிற சொல்லானது சிவனை குறிக்கப்படவில்லை அப்படிங்கறது இங்கே நமக்கு ஸ்பஷ்டமாக தெள்ள தெளிவாக இருக்கின்றது. பின்னே இருக்கக்கூடிய காலத்தில் துளசி ராமாயணமாகட்டும், ஆனந்த ராமாயணம், அத்தியாத்ம ராமாயணம் அப்படிங்கறதுலயும் தோஷ நிவர்த்தி அப்படிங்கிற வரலாறு எதுவுமே கிடையாது அப்படிங்கறதையும் இப்படி பலபடியா நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். சமயம் பொருட்டு இன்று இந்த கேள்விக்கு இந்த மகாதேவகா மகா பிரசாதம் அப்படிங்கிறது, இந்த மகாதேவன் அப்படிங்கிறது வருணனான சமுத்திரராஜனையே குறித்து சொல்லப்பட்டது அப்படிங்கறதை நாம் இங்கே எடுத்துக்கொள்ளலாம். ஆக இது போல பல விசாரங்கள், ஆத்ம விசாரம் உட்பட நமக்கு ஆச்சாரியர்கள் ரிஷிகள் காட்டிக் கொடுத்த பிரமாணத்தின்படியே நாம் கூடியிருந்து அனுபவிப்போம், கூடியிருந்து குளிருவோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.